வாங்க 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 வாங்க, நான் கம்பெனி ஒரு விசிட் பார்க்கலாம் வாங்க. வாங்க, வணக்கம். இதுதான் நம்ம செட்டு, புதுசாக போட்டிருக்கிற செட்டு. சின்ன இடம் தான், இப்போதைக்கு சிம்பிளாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம 2-3 மாதமாக ஆயிடுச்சு பண்ண இது வச்சு. இப்போ சின்ன இடம், இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் லீவுனால இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குமா வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். அதெல்லாம் டெமோ வச்சுருக்கோம். இதை பற்றி விசிட் அப்புறம் பார்க்கலாங்க. வாங்க, ஃபஸ்ட்டு உள்ளுக்கு நம்ம ஸ்டோரேஜ் ரூமை பார்த்துக்கலாம். எல்லாம் ஸ்டாண்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம். வாங்க, உள்ளுக்கு நம்ம ஸ்டோரேஜ் ரூமை பார்க்கலாம். இந்த உள்ளுக்கு ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மிஷினரிஸ் ஃபிட் பண்ணுறாங்க. நல்லா ஸ்டாண்டெல்லாம் நம்ம செஞ்சு வச்சு அதெல்லாம் ரெடி ஆகிருக்குது. ஸ்டாண்ட் நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம். அது போக ஃபிட்டிங்லாம் நல்லா இருக்குது. இது உள்ளுக்கு ஸ்டோரேஜ் ரூமுங்க. எல்லாம் கொஞ்சம் கஜன்னு தான் இருக்குது சின்ன இடத்துனால. நல்லா ஸ்டாண்ட் செஞ்சு வச்சுருக்கோம். மிஷின் செட் பண்ணதெல்லாம் தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஓஸு, வாட்டர், இந்த வாட்டர் லைன், ஓஸு, வெயிட்டு கீட்டு, ஸ்பேர் பார்ட்ஸு, ஏர் வாட்ஸு, இது எல்லாமே நம்ம வச்சுருக்குறோம். எல்லாமே நம்ம ஸ்டாக்கு எல்லாம் கிடக்குது. இப்போ நம்ம ஜென்செட் ஃபிட் பண்ணி ஜென்செட் மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு ஆர்டர் இருக்குது. ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பால் ஸ்டோரேஜ் ஆகி வெளியே வர்ற இந்த இதெல்லாம் இந்த கப்ளிங் எல்லாம் ஜென்செட்டுக்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜென்செட் அந்த பெல்ட்டுக்கும் கம்பர்ஷன் மோட்டருக்கும் அந்த பெல்ட் லைன் கொடுக்குற லைனு அதுதான் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ஆகும். போட்டு நம்ம கரண்ட் போச்சுன்னா அதில் வந்து மோட்டருக்கு பெல்ட் போட்டு நம்ம பண்ணிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 10 மாடு கறக்கிற மிஷினுங்க. 3/4 HP மோட்ரு, 10 மாடு கறக்கிற மிஷினை இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இடம் தான் இப்போதைக்கு நம்ம பண்ணுறோம். இப்போதைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது பெயிண்டிங்கு நம்மளே பண்ணிக்கிறோம். இது கம்பர்ஷன் நம்ம வாங்கி வச்சுருக்குறோம். நம்மளே பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இது ஆளுக்கு நம்ம யார் வேணால் அடிச்சுக்கலாம். நம்ம நானே ஃப்ரீயாக இருக்குமா வந்து அடித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அடித்து கொடுக்குறேன். அப்புறம் இவங்க எல்லாருமே செஞ்சுக்குவாங்க. கம்பர்ஷன் மோட்டர் போட்டு பெயிண்டிங் எல்லாம் நம்மளே அடிச்சுக்கிறதா இருக்குன்னு. வாங்க, இப்போ நம்ம நம்ம மிஷினோட இதை பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஃப்ரேம் செஞ்சு அது இந்த துரு பிடிக்காமல் இருக்கிறக்காக நம்ம அப்படி பேக்கிங் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் போட்டு இதெல்லாம் 5 மாடு 10 மாடு கறக்கிற ஸ்டாண்டு, சின்ன ஸ்டாண்டு. ஜென்செட்டுக்கு பண்ண மேலே நம்ம பெரிய ஸ்டாண்டு வச்சு கொஞ்சம் ஹெவியாக லோடு வெயிட் தாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து 10 மாடு கறக்கிற மிஷினுங்க. ஜென்செட்டோட 3/4 HP மோட்ரு, சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஸ்டோக் இன்ஜின் ஆட்டம், நம்ம பைக் இன்ஜின் ஆட்டம் தான். இதை கழட்டி விட்டு நம்ம 140 ml ஆயில் இதில் இருக்கும். இது அளவு இருக்குது. இதில் 140 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இது ஆயில் வேண்டாம், பழைய ஆயில் பிடிங்கோன்னா இதை பிடிங்கி விட்டு நம்ம பண்ணிக்கலாங்க. அதை ஒரே இதுதான். இது வந்து 25 லிட்டர் பக்கெட்டு. நம்ம கம்பெனி நேம் முறையே வந்துடும். ஈரோடு மணிகண்ட நிறுவனத்தின் ஈரோடு பெல் மில்கிங் மிஷின் தமிழ்நாடு முழுவதும் நம்மளோட இது கம்பெனி நேம் போட்டு வந்து 25 லிட்டர் பக்கெட்டு எஸ்எஸ். இதுவுமே எல்லாம் எஸ்எஸ்ல தான் வரும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பார்க்கத்தான் மிஷின் பெருசாக இருக்கும், மற்றபடி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒன்றும் இல்லை. இது வந்து லேடிஸுகளே யூஸ் பண்ணலாம். லேடிஸுகளே வந்து பால் கறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குலாம் அவங்களே யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சௌகரியமே ஈஸியாக இருக்கும். இது வந்து 3/4 HP மோட்ரு, 10 மாடு. இது வந்து ஜென்செட்டு. கரண்ட் போச்சுன்னா நம்ம வந்து கரண்ட்டு பெல்ட்டு இதில் பெல்ட்டு போட்டு இதில் பெல்ட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா கரண்ட் போச்சுன்னா இந்த இது யார் வேணால் இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி 3 லிட்ரு. 1 லிட்ரு பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஓடும். பல்செட்டர் டைப்பு தான். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை கூட தாராளமாக வைக்கலாம். வச்சிங்கன்னா அப்படியே மசாஜ் பண்ணி விடும் பல்செட்ரு. இதுதான் வந்து மாடுகளுக்கு நம்ம கை மடித்து கறக்கிற வேறு இதில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 5 மாடு கறக்கிற மிஷினு. இது டேங்க் தனியாக நம்ம வச்சு ஒரு இடத்துல வச்சு பண்ணிக்கிறோம். இது 5 மாடு இருக்குது. இது வந்து 1/2 HP மோட்ரு. இது இருக்குது. இதுலேயே 10 மாடு கறக்கிறது இருக்குது. இது வந்து 10 மாடு கறக்குது. சேம் அதே தான் எல்லாமே. இதுவும் பல்செட்ரு டைப்பு தான். எல்லாம் வந்து பார்த்தீங்களா பல்செட்ரு இது எல்லாமே. இதில் ஜென்செட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம்,
இதே சைஸில் ஜென்செட்டோட இருக்குது, ஜென்செட் இல்லாமல் இருக்குது. சிங்கிள் ஃபேஸு, யூபிஎஸ்ஸு இதில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சாப் கட்டரும் இருக்குது. சாப் கட்டர் பார்த்தீங்கன்னா 3 HP மோட்ரு, வீட்டு கரண்ட்டுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4 பிளேடு, ட்ராலி டைப்பு. ட்ராலி டைப்பு 4 பிளேடு 1 2 கீழே 1 3 இது 1 4 பிளேடுங்க. இது வந்து ஒரு பிளேடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். இது டபுள் சைடு பிளேடு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே வெட்டிக்கலாம். இது நீங்கள் 2 வருஷம் கழிச்சு பிளேடு போயிருச்சுன்னா நீங்கள் இந்த பிளேடு அப்படியே திருப்பி போட்டீங்க, இன்னும் 2 வருஷத்துக்கு உழைக்கும். அது சுத்தமாக போயிடுச்சுன்னா நீங்களே ஸ்பேனர் வச்சு நெட்டை கழட்டி மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்களா மற்ற சாப் கட்டரெல்லாம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நம்ம புல்லை எடுத்து உள்ளுக்கு வச்சு நம்ம துணிக்கணும், அப்போ தான் எடுக்கும். இது வந்து நம்ம வச்சா போகிற பெல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ராலி டைப் ஆட்டு அதே உள்ளுக்கு எடுத்துக்கிட்டே போகும். இல்லை பெல்ட் டைப்பு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சா போக அது பாட்டுக்கு உள்ளுக்கு போய் இப்போ மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இன்னொன்று இந்த இதில் வந்து சாப் கட்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டி பண்ணி வச்சுருக்கீங்க? ஃபால்ட் ஆகாமல் இருக்கு. 3 HP மோட்டருங்க. வீட்டுக்கு அந்த சிங்கிள் பேஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் காயில் எல்லாமே காப்பர் காயில். உங்களுக்கு 1 வருஷம் வாரண்டி இருக்குது. 1 வருஷம் வாரண்டியோட வாரண்டி இருக்குது. இப்போ நம்ம மிஷினுங்களுக்கும் பார்த்தீங்களா எல்லாமே 1 வருஷம் கேரண்டி இருக்குது. சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சௌகரியமா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இதே வந்து ட்ராலி டேப்ல செட் பண்ணி தருவோம். இது வந்து ஃபிக்ஸ்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பைப் லைன் கொடுத்து நம்ம அந்தந்த இடத்துல கேட் பால் சொருவி கேட் பால் நீக்கி விட்டோம்னா அந்த நேரத்தில் அப்படி வரிசையாக பால் கறந்துக்கிற மாரி. ட்ராலி டைப் வேணுனாலும் நீங்கள் அப்போ இந்த தூணுனா அந்த இடத்துல லைன் கொடுத்து பிளக் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்தந்த இடத்துல ட்ராலியில் பால் கேனு மிஷின் எல்லாம் செட்டாக கொண்டு போய் பிளக்கை சொருவி அந்தந்த மாட்டுக்கு நேரம் நீங்கள் பால் கறந்துக்கிற மாரி இருக்குது. அதுவும் இருக்குது. அது நம்ம இப்போ சாம்பிள் பண்ணி கொடுத்துடலாம் இருக்குது. நம்ம பண்ணி இப்போ வந்து உங்ககிட்ட மிஷின் வாங்குறோம்னு வைங்க, நீங்க மிஷினை பத்தி டெமோ சொல்லி கொடுப்பீங்களா? நாங்க டெமோ ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா நாங்க MSS லாரியில போட்டு விட்டு மிஷின் போன போல ஃபிட் பண்ண மேலே நாங்க வந்து வீடியோ காலில் இது இப்படி ஃபிட் பண்ணுங்க என்ன எதுன்னு விளக்கம் சொல்லி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லை ஒரு 50 கிலோமீட்டரு 100 கிலோமீட்டருக்கு வந்தாலும் நாங்கள் கொஞ்சம் வேலை ஃப்ரீயாக இருந்தோம்னா சலுப்பாக்காமல் காரில் தூக்கி போட்டு நம்ம சர்வீஸ் அவங்களையும் கூட்டிகிட்டு போய் கஸ்டமருக்கு மாட்டுக்கிட்ட எப்படி பால் கறக்கணும், எப்படி இது வைக்கணும் என்னன்னு எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து டெமோ ஓட்டி காமிச்சு அவங்களுக்கு பழகிறக்க ஒரு மாட்டுக்கு சொல்லி காமிச்சு கொண்டு வந்து விட்டுருவீங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட்டுங்க. இப்போ இது வந்து ஜென்ரேட்டர் சொன்னீங்க மேலே. ஆமாங்க. இதுக்கு வந்து தனியாக இன்ஜின் ஆயில் ஊற்றணுமா? ஆமாம் ரொம்ப சரி. அதை சொல்ல மெயின் வந்து அதை விட்டுட்டாங்கன்னா மறந்துட்டாங்கன்னு வைங்க. இதுக்கு ஆயில் இருக்குது, மோட்டருக்கு ஆயில் இருக்குது. இந்த மோட்டருக்கு பார்த்தீங்களா ஒரு வருஷம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி 140 ml ஊற்றுனா போதும். வருஷமே 1 லிட்டர் கூட செலவு ஆகாது. சரி, இதுக்கு இருக்குது. நம்ம இதுக்கும் நம்ம ரெண்டுக்குமே ஆயில் கொடுத்துருவோம். ஜென்செட்டுக்கு மோட்டருக்கு ஆயில் நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருவோம். பல்செட்ரு ஆட்டோமேட்டிக் பல்செட்ரு, இந்த பல்செட்ரு வந்து நம்ம கேரண்டியாக கொடுக்குறோம். இது அப்படி ஃபால்ட் ஆகாது. இருந்தாலும் ஒரு ஸ்பேர் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்றோம். எந்த நேரத்தில் எப்படி எது ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு 3 மாதம் கழிச்சா ஒரு 6 மாதம் கழிச்சா என்ன வேணா ஆகலாம். அந்த பால் கறக்கிற நேரத்தில் இது ஒர்க் ஆகலைன்னா வேஸ்ட்டு. அதனால டக்குன்னு ஒன்று ஸ்பேர் கொடுத்துருவோம். இது தண்ணி படாமல் மட்டும் நம்ம வச்சுக்கணும். இந்த பல்செட்ரு ஆமாம், இது தண்ணி படாமல் வச்சுக்கணும். மேலே ஒரு கவர் போட்டுக்கிட்டிங்களா போதும். அவ்வளோதான். மற்றபடி மோட்டரில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ எதுவும் இருக்காது. அப்படி கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் முழுக்க என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு கூப்பிட்டிங்களா நான் பேசுவேன். இல்லைன்னா நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம சர்வீஸ் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். என்ன ஏதுன்னு பார்ப்போம். மற்றபடி இதில் எதுவுமே பல்செட்ரு மில்கிங் மிஷின்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வந்தால் இந்த இதுதான் வரும். அந்த பல்செட்ரு மட்டும். ஆமாம் பல்செட்ரு மட்டும் தான். ஏன்னா நம்ம ஏர் டேங்கெல்லாம் இதுலேயே கொடுத்துட்டோம். இந்த பைப்லேயே நம்ம ஏர் டேங்க் கொடுத்துட்டோம். இது ஏர் டேங்க்கு அப்படி கொடுத்ததுனால உங்கள் டேங்க் டேமேஜ் ஆகி உடையிறதா பிடிக்கிறதா எதுவும் ஆகாது. அது லீக் ஆகுறதா எதுவுமே இருக்காது. சரி, இதுதாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லும் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட மாடு வாங்க வர்ற கஸ்டமர் நம்மக்கிட்ட மாடு வாங்கிட்டு ஒரு மிஷினை வாங்கி அப்படியே ஆட்டோவில் வச்சுட்டு போகிறவங்களும் போகிறாங்க. அவங்க கஸ்டமரெல்லாம் வீட்டு மிஷின் வேணும்னா நம்மக்கிட்ட கேட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இது செட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேர் வந்து உங்கள்கிட்டே கிடைக்குமா? எல்லாம் இருக்குது ஸ்பேர். அதுபோக மெயின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மில்கிங் மிஷினில் அந்த
லப்பர் புஷ் வந்து சீக்கிரம் போயிடும். ஆமாங்க, அது காம்பளம் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணணுங்க. கழுவு 2 நாளைக்கு ஒரு தாட்டி நீட்டாக கழுவணும், பிடிக்கணும், எல்லாம் பண்ணணும். சும்மா எல்லாம் பாலை கறந்து சும்மா அலாசி விட்டு வெக்கையா வச்சா வெக்கையா லப்பர் இதாகிடும். அதான் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க வாங்குனீங்கன்னா அது பொருளுக்கு அங்கேயே அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்தா ஆகணும். இப்போ இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு மாடு உதைக்கிற மாட்டுக்கு போட்டு ஒவ்வொன்றும் உடஞ்சி போயிடும். சரிங்க. அந்த புது மாடு இருக்காத உடனே இது கப்பு நம்மகிட்ட இருக்குது, நம்ம எல்லாமே ஸ்பேர் கொடுத்துடலாம். ஸ்பேர் கொடுத்துறீங்க. அது எப்படி கொரியர் பண்ணி வந்து வாங்கணும்? கொரியர் பண்ணிடலாம். எங்கேயா நம்ம கொரியர் வச்சு விட்டுறலாம். ரொம்ப வெயிட்டான பொருளா இருந்துச்சுன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்ல பண்ணி கொடுத்துடலாம். சரி, இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோங்க இப்போதைக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடு தூக்குற ஸ்டாண்டு, மாடு படுத்துக்குச்சு பிடிச்சிங்கன்னா அந்த மாடு தூக்கி வைக்கிற ஸ்டாண்டு இன்னும் நிறைய இருக்குதுங்க. இது மேட்டு, அப்புறம் வந்து இந்த சாணி எழுறது, அதே நிறைய நம்ம ரெடி பண்ணுற ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் வந்துடும். ஏன்னா ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோம். அதில் ஆள் மேன் பவர் எல்லாம் போட்டோம்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாம்னு ஐடியாவில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோலாம் வந்துடுங்க எல்லாமே. இப்போ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளுக்கு மிஷின் கழுவு தெரியும். இப்போ நம்ம லோடு கொடுத்து பால் கறந்த இந்த பாலெல்லாம் எடுத்து ஊற்றினோம்னா இதே கப்பை நம்ம இந்த இழுத்து விட்டு நம்ம அப்படியே பக்கெட்டுக்குள்ளே தலைகளாக வச்சோம்னாலே அந்த தண்ணி வேக்காம அந்த இது வழியாக இப்படி வச்சோம்னாலே எல்லாம் உறிஞ்சு அந்த டியூப்பெல்லாம் கழுவி இந்த கேனுக்குள்ளே போயிடும். நம்ம கேன் அலாசி நல்லா கழுவி குப்பரை போட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சது. மேக்சிமம் வெயிலில் போடாது, எல்லாமே பார்த்துக்கணும். அது இப்போ இது இருக்குது, இதுக்குள்ளே எல்லாம் ஆடை பால் வெண்ணெய் திறந்துக்குச்சுன்னா நம்ம இந்த ப்ரெஸ் இருக்குது, நம்ம இதை விட்டு அப்படி கிளீனிங் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஓஸு இந்த இது இருக்குன்னா இந்த ஓஸுக்குள்ளே நம்ம கழுவுறது க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த கப்பை நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாங்க. இதை கழட்டி இதுக்குள்ளே இந்த வாசர் இருக்குது பாருங்க, பிளாக் கலர் வாசர், உள்ளுக்கு கருப்பு கலர் வாசர், சின்ன வாசர் இருக்குங்களா எல்லா பேர். இது வந்து நம்மளாம் சரியாக கழுவலை, இந்த ஓரத்துல எல்லாம் இதாக இருக்கிறோம்னா அது வெக்கையாகி போயிடும். அதனால தான் 2 வாரத்தில் ஒரு தாட்டி 2 தாட்டியாச்சு இந்த கப்பை கழட்டி விட்டு உள்ளுக்கெல்லாம் சின்னதாக அதை சுரண்டி விட்டு அதை க்ளீன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஏன்னா மெயின் வந்து இந்த காரணிகள் மூலமாகவும் அந்த இது வந்து வெட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெயின் இதெல்லாம் வெளியே நம்ம ஓப்பன் டைப்பில் கழுவுறது, இது உள்ளுக்கு இருக்கிறது. இது கப்பை அப்படி அழகாக கழட்டினா வந்துக்கும். நம்ம கழுவி நீட்டாக அதை தொடச்சி விட்டு இது பண்ணணும். அது ஒரு நாள் மெனுக்கட்டு பண்ணிட்டா நீட்டாக இருக்கும். ஆயில் கரெக்டாக இருக்குதா 3 மாதத்துக்கு ஒரு கரெக்டாக மாற்றிக்கிட்டோம்னா அதை ஃபாலோ பண்ணிக்கணும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் விஷயங்க. பார்க்க தான் மிஷின் பார்த்தா பெருசாக தெரிகிற வேறு இருக்கும். பார்த்தா என்னமோ பெரிய ஹாலிவுட்டில் நிற்கிற வேறு பெரிய மிஷினாக பயங்கரமாக இருக்கிறவே தெரியும் என்னங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு. நம்ம கையில் இப்போ 1 மாடு 2 மாடுனா கையில் கறந்தோம்னா ஒரு 10 மாடு கறக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சங்கி போயிடுவோம். உக்காடுறேன்னா அது இப்போ என் ஃபஸ்ட் ஸ்டார்டர்னா நான் 20-30 மாடு கறப்பேன். இப்போ இருக்கிற என் உடம்புக்கு இப்போ நான் உட்காந்து 1 மாடு கறக்கிறவங்க கெண்டைக்கால் வலி எடுத்துக்குது, உட்காந்து கறக்க முடியல. இப்போ இதாட்ட இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சில ஸ்டெவ்வில் இப்போ ரொம்ப நேரம் உட்காந்து கறக்காங்கன்னா சலுப்பாயிரும், கை வலி எடுத்துக்கும். இப்போ ரொம்ப டைட்டான காம்பாக இருந்தால் போட்டு இழுக்குமா என்ன பண்ணோம், இந்த புடனி வலியெல்லாம் வரும், அதெல்லாம் நிறையா வரும். அதனால இப்போ இதே நம்ம பால்காரர்கிட்ட இல்லை சம்பளத்துக்கு ஆள் வேலையை வச்சு கறந்தோம்னா இதாட்ட ஒரு 10 மாடு கறக்குமா என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 மாடு கறந்தோடனே கை வலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் இருக்கு மேலேயே சலுப்பில் விட்டு எந்திரிச்சு அடுத்த மாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருவாங்க. கண்ணுக்குட்டி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாட்டுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் பால் போனாலும் நமக்கு வருமானம் குறைஞ்சிடும். நம்ம உழைச்ச உழைப்பெல்லாம் அதில் பாதி போயிடும். அதனால் வந்து இது மிஷின் போட்டால் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தாலும் பாலை போட்டு நீட்டாக கறக்க கறந்து மீதி உள்ள பாலுகளை கண்ணுக்குட்டிகளுக்குன்னு பால் அதில் அப்படியே ஸ்டோரேஜ் இருக்கும் மடியில். ஆனால் கண்ணுக்குட்டிகளுக்கு அவுத்து விட்டு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டே கண்ணுக்குட்டிகள் பாலை குடிக்க விட்டு கூட நம்ம சுரப்ப விட்டு நம்ம பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிங்களேன். இது வந்து நமக்கு காசு மிச்சம் பண்ணி கொடுக்கும், வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். அதனால் இது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். போனாலும் நல்லா இதாக இருக்கும். விலை வந்து நம்ம ரீசனபிளாக நம்ம கஸ்டமர்களுக்கு நம்ம ரீசனபிளான ரேட்டில் நல்ல தரமான பொருளாக தான் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்களுக்கு முன்னப்பண்ண அனுசரித்து நம்ம தரலாங்க. விலை தேவைங்கிறது நம்ம ஃபோன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். என்ன நேயர்களே, நம்மளுடைய நிறுவனத்தை வீடியோ பார்த்தீங்களா? நம்மளோட நிறுவனத்தின் தயாரிப்பான நம்ம கறவை மிஷின் எல்லாம் வீடியோ பாருங்கள், சிறப்பாக இருங்க. கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேவைப்படுறவங்க மிஷினை பால் மிஷின் தேவைப்படுறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மிஷின் நம்ம டெலிவரி கொடுக்கலாம். கொஞ்சம் பக்கமாக இருந்தால் நேரடியாகவே வந்து உங்களுக்கு டெமோ மிஷின் ஓட்டி காமிச்சு நம்ம உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். தேவைப்பட அணுகுவோம்.